ஹலோ மக்களே, நான் தான் உங்க மாங்கா மதனு. என்ன இவரு இல்ல சார், இந்த லேகிய வாங்கி சாப்பிட்டீங்களா? ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. நம்ம இன்னைக்கு பண்ண போறது சட்டு புட்டு சந்தன அப்படின்னு சினிமால பாடிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு அந்த மாதிரி பாடிட்டு இருக்காருங்க. இந்த கெட்டப்ல இருக்க என்னோட குல்லாவை எவனும் புடிங்கிட கூடாது. அல்லா நல்லா இருந்த என்ன அந்த ஜீவா பையன் நவராத்திரி சிவாஜி மாதிரி பல கெட்டப்பு போட விட்டு புகை போட விட்டானே. அல்லா பாத்தீங்களா அண்ணனோட ஆக்டிங் வர நேரத்துல இப்படி அரசியல் பேட்டியன. அது என்னடா சொன்னா அவன்? ஆக்டிங் வர நேரத்துல இப்படி அரசியல் பேட்டியன. अभी देखो चुपिस्तानु வசதி மட்டுமா? நீ சோக்கா இருக்க ஜீவா. ஏண்டா பக்கடா, நீ யாரு? நீச்சல் அடிப்ப, 2 கை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்ப, நாக்கால முக்க தடுவ, விசில் அடிப்ப, கடையில குளிச்சிருக்க. இவர் என்னங்க நீங்க தொப்பியை போட்டு வந்து நாங்க தான் இஸ்லாம் மக்களை வந்து காப்பாத்த போறோம் நிக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு நாள் இஸ்லாமுங்க. ஆனா நான் அப்படி இல்லைங்க. அப்படின்னு சொன்னது நான் இல்ல சார், இதோ நம்ம அண்ணன் தான். அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறது அது இல்ல. உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமி இல்ல. நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்ல, அவங்க உணர்வுக்கானவன், உரிமைக்கானவன், உயிரானவன். அதனால அந்த நெத்தியில திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது. காட்டவா? எனக்கு ஒண்ணு புரியலடா. தமிழ்நாட்டுல புதுசா கட்சி தொடங்குறவங்க, அரசியல் வரவங்க எல்லாருமே சிறுபான்மை மக்களை மட்டும் ஏன் தேடி போறாங்க? எதுக்கு தெரியல. அந்த மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கீங்களா? இல்ல, ஓட்டுக்கு ராசா, ஓட்டுக்கு. அதனால அன்னைக்கு அப்படி பாடிட்டு இருந்தான்னா இன்னைக்கு மெஹரானாம் அப்துல் ரஹ்மான் போயிட்டு இருக்காரு. அனில் அல்லாவா? ஐயோ, நான் இதை எந்த மசூதியில தேடுவேன்? மவுண்ட் ரோடு மசூதியா, ட்ரிபிளிகேடி மசூதியா? ஏங்க புதுசா அரசியலுக்கு வரவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? பொதுவா கவுன்சிலர் ஆவாங்க, இல்லைன்னா ஒரு எம்எல்ஏவாவது ஆவாங்க. நாங்களாம் அப்படி இல்லைங்க. எடுத்த உடனே அப்பாயின்மெண்ட், அடுத்த சிஎம் நாங்க தான்டா. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற அப்படின்னு சொல்லி ஊர்ல ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வெக்கமா இல்லையடா? இப்படிலாம் இன்டைரக்டா சொன்னது நான் இல்ல சார், இதோ இந்த அக்கா தான். திடீர்னு ஒரு கட்சி வருது, வந்த உடனே கவுன்சிலர்லாம் இல்ல, அடிச்ச உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிஎம் தான் 2 வருஷத்துல. இப்படி எல்லாம் வர்றாங்க. அது தவறு கிடையாது. மனிதராக பிறந்தவர்களுக்கு ஆசை இருக்கலாம், வந்த உடனே சிஎம் ஆகணும்ன்ற ஆசை இருக்கலாம், ஏன் அவங்க பிஎம் கூட ஆகலாம். அது அவரவர்களுடைய ஆசை, அதுக்குள்ள நம்ம போல. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. பாத்தீங்களா இந்த அக்காவோட கட்சியை எவனாவது ஆப்போஸ் பண்ணிட்டா நினைச்சுவோங்களேன், இந்த அக்கா வந்து இறங்கி வந்து ஆப்போஸ் பண்ணுவாங்கடா. எப்படி நம்ம குல்லாபாய போட்டு கும்மிருக்காரு. குல்லாபாய் வேற யாரும் இல்ல, போடுற அந்த பாட்டை மேரானாம் அப்துல் ரஹ்மான், மேரானாம் அப்துல். அப்படிதாங்க இருக்கு. புரிஞ்சுக்க முடியல உன்னை. நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அவங்க பாசிசம் பாயாசம் சொல்லிட்டு இப்படி பாயாசம் குடிச்சிட்டு இருக்கேன். ஒரே கல்பில் முடிச்சிட்டேன். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. எங்களுக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள்லாம் தளபதி விஜய் அப்படின்னு தாங்க எங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து இந்த ஜோசப் விஜய் சில பேர் கழிப்பு விட்டானுங்க, சில கூட்டம் மாட்டுநாட மானஸ்த ஒருத்தருடைய மதத்தை அவரை நான் கிறிஸ்தவர்னு கூட சொல்லலையே ஐயா. ஏன் அனாவசியமா எல்லாரும் அதையே பேசுறீங்க? தாவடிக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு சில கூட்டம் ஓப்பனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இவங்களை தாக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னையில இருந்த ஒரு விஜய் இல்லைங்க, முகமது விஜய் அழைக்கப்படுவாருன்னு சொல்லி ஓப்பனா ஸ்பீச் பேசிட்டு இருக்காங்க. எங்கள் தளபதி இன்று முதல் முகமது விஜய் அண்ணா, முகமது விஜய் அண்ணா, முகமது விஜய் அண்ணா. முதல்ல அவர் ஒரு நல்ல ஆக்டரியா, இப்போ மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலான்னு வரும்போது இப்ப ஆளாளுக்கு இவர் எங்க விஜய், இவர் எங்க விஜய்னு பிரிச்சுட்டீங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. ஒருத்த வந்து மாத்தி பேசலாங்க, அதுக்குன்னு இப்படி மானங்கட்டத்தனமா பேசக்கூடாது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு 1.5 வருஷம் முன்னாடிதான் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வாரிசுங்கிற ஒரு ஆடியோ லான்ச்ல போய் the future superstar is Vijay அப்படின்னு சொன்னேன். அது விஜய் இஸ் தி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மனுஷன் இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்கறத வீடியோ வரும், பார்த்துட்டு வாங்க. வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ, டேய் எங்கடா இருக்கீங்களா? யாருடா பிளான் பண்றீங்க? வாட் ப்ரோ, வை ப்ரோ, வாட் ப்ரோ. பாத்தீங்களா இந்த மனுஷன் தான் இன்னைக்கு வாரிசு ஆடியோ லான்ச்ல the future superstar is Vijay அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து விஜய் அடுத்து சிஎம் வர வாய்ப்பு இருக்கு, நான் அவர் கூட இருந்து துணை சிஎம் வருவேன்னு சொல்லி பேசுவாருன்னு பார்த்தா இன்னைக்கு போட்டு
களம் எட்டுல நம்ம அண்ணன் விஜய பொலன்னு பொழந்துட்டு இருக்காருங்க. முகமது விஜய் அண்ணா, முகமது விஜய் அண்ணா, முகமது விஜய் அண்ணா. என்னங்க இவங்கெல்லாம் பேசுறாங்க? எங்க தலைவன் பேசுனா பாருங்க ஒரு பேச்சு. ஆன் பண்றா தலைவனோட ஸ்பீச்ச. நம்மால் ஒருத்தருக்கிறாரு பாரு, நம்மால் இன்னொருத்தர் யார் அவரு? துல்லாத மனமும் துள்ளும். 2018ல நிக்கிறோம், அவரு 21ல நிக்கிறோம், அடிக்கிறோம், முதலமைச்சர் சீட்ல உட்காரணும். இடையில நான் கேட்டேன், வாட் அபவுட் 2019ன்னு கேட்டேன். நோ ஐ டோன்ட் வாண்ட் 2019, ஒன்லி 2021. அவர் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ ஒருத்தர் நிக்கிறோம், அடிக்கிறோம், 2026 முதலமைச்சர் சீட்ல உட்காந்துக்கிறோம். கேட்டீங்களா? ஏண்டா என்னடா 2021ல கேட்டா நாங்க 2026ல வரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படிதான் ஒருத்தர் 2018ல கேட்கும்போது 2021ல வரும் சொன்னாரு. அப்படியே உடம்பு சரியில்லை. யார் சொல்றாரு? நம்ம அவர் தான். ஓ அலும்ப பார்த்த கழுகுதான் சொல்றாரு. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. ரீப்ளிகேட் பண்ணது வந்து ஆமையோட தலைவரான நம்ம விஜய் அவர்கள் தான். இவனை என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எப்படி இவனை பாப்போம் 2026ல நீங்க எல்லாம் நினைச்ச மாதிரி அண்ணன் லியோட்டு நடிப்பாரு. சிஎம் வரான்னு தெரியலங்க, ஆனா லியோட்டு கண்டிப்பா அப்டேட் வருங்க. இது நான் கேரண்டி. ஏங்க நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. இந்த வடிவேலுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த வடிவேலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. திடீர்னு ஒரு நல்ல படம் கொடுத்தா அப்படியே ஆணவத்தின் உச்சத்துல போய் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாரு. இதுல ஒரு உருட்டுனாருங்க. அதாவது இப்போ கரண்டா தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்க சிஎம் பத்தி ஒரு புகழ்ந்திருப்பாரு. அவரோட சன்னை பத்தி மிகவும் பெருசா புகழ்ந்திருப்பாரு. அது என்ன புகழ்ந்தாருங்கிறத கேட்டுவாங்க. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த தமிழுக்கு இன்னும் கேடு வந்திருக்கும். எவனுக்குமே விருப்பம் கிடையாது. எல்லாம் வேண்டாம் விருப்பம் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி காமெடி பண்றேன், நகைச்சுவை பண்றேன் பண்ணி வாழ்க்கை கெடுத்து. தமிழ் தாய் பெற்றெடுத்த செல்ல பிள்ளவரு இவரா? ஆமாங்க. எதுக்காக அப்படி சொன்னேன்? சொன்ன அப்பப்போ பணம் கொடுப்பாங்க, அதாங்க சொன்னேன். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வீட்டு மக்களுக்கு ஒரு மூத்த புள்ள, ஒரு தகப்பை மாதிரி அவர். இனிமே இடையில பூந்து ஏதாவது குழப்பினா அப்படியே கொன்னே போடுவாமா. அதுக்கு அடுத்து வந்திருக்காரு பாருங்க டெப்டி சிஎம். நீ மனசு உடைஞ்சு மூஞ்சில தாடிட்டு வச்சிடக்கூடாது. உதயநிதி சார் அவர் அதை விடுங்க, வேலை நிறைய இருக்கு. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காங்க. மக்கள் பணி, மக்களுக்காக நேரமும் எனி டைமும் எந்நேரமும் உழைச்சிட்டு இருக்கு. அது ஒரே ஒரு ஆளு. என்னமோ கண்டுபிடிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி பேசுறேன். நியாயத்தை சொல்றேன் சார். என்னங்க சொல்றது? வடிவேலை பத்தி நாங்க என்னங்க சொல்றது? ஊரே சொல்லும் நல்ல மனுஷன், நல்ல காமெடி பண்ணுவான். என்ன அந்த ஒரு மீம் இருக்குமே, நல்ல பையன் தான் மேடம், என்ன கொஞ்சம் கஞ்சா மட்டும் அடிப்பாரு. நல்ல காமெடியன்ஸ் தான், நல்ல ஆக்டர் தான். என்ன லைட்டா கொஞ்சம் அந்த மாதிரி சில இடத்துல புறாம பிடிச்சி இந்த மாதிரி ஆணவத்தின் உச்சத்துல ஆடுவாரு. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? பாத்தீங்களா? இப்படிதான் 10 வருஷம் முன்னாடி விஜயகாந்த் இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து தாக்கலாம்னு நினைக்கிறாங்க. முடியாது. ஏன்னா விஜய் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டாரு. ஸோ அவரை தாக்கினா முடிஞ்சிரு, தோழியை முடிச்சு விட்டுருவாங்க. எது எப்படி போனாலும் நமக்கு என்னங்க, 2026ல ஜெயிக்க போறது எங்க அண்ணன் தாண்டா. யாருன்னு நினைக்கிறீங்களா? ரிவீல் பண்றான் தானே. உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி, உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் தம்ப்நெயிலை பார்த்து உள்ள வீடியோ பார்க்காம அதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் பண்ணிடுறீங்க, டே என்னடா நீ அப்படி அவன் தானே ஒரு வாட்டி ஃபுல் வீடியோ பாருங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு அக்மார்க்கு வங்கி தான். ஆனா ப்ளீஸ் எனக்காக ஃபுல் வீடியோ பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சத்குருவை ட்ரால் பண்ண வரல, நம்ம குருவை யாரெல்லாம் ட்ரால் பண்றானோ அவனை ட்ரால் பண்றதா என்னோட வேலை. அடுத்து என்ன ட்ரால் வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye, see you, tata. குத்து வேற, நீ செஞ்சா குத்து வேற, என்னையே குத்து. உன்ன குத்தவா? டேய், நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா. ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும். ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. ஆய் போன நான் கழுவிக்கிறேன். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுனே, ஒரு குத்து குத்துனே. அப்படியா? வாடாங்க.